ஆனா இன்னமும் நரேந்திர மோடியோட விஷ் லிஸ்ட்ல தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? கட்டாயம் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா அவருக்கு தமிழ்நாடு மேல ஒரு ரொமான்ஸ் இருக்குதுங்க. இட்ஸ் லைக் ரொமான்ஸ். உங்களோட ஸ்வீட் ஹார்ட் எவ்வளவு தூரம் நோ சொன்னாலும் நீங்க விட மாட்டீங்கல்ல. காங்கிரஸுக்கு டைரக்டா பிஜேபியோட ஒரு 250 தொகுதி பார்லிமெண்ட் தொகுதியில் டைரக்ட் ஃபைட் இருக்குது. அங்க எந்த ரீஜனல் பார்ட்டிஸ் இல்ல. அங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? அது இது இந்த மத்திய பிரதேச, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் தேர்தலோட ரிசல்ட்ஸ் பார்த்த பிறகு மற்ற கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு இது இருக்குது. காங்கிரஸை நம்பி ஒன்றா போதில்லை. இது மண்குதிரை மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியுங்க எப்படி இந்த கட்சிகள்லாம் ஜெயிக்கிறான்னு. உங்களுக்கு தெரியும், எனக்கு என்னெல்லாம் பண்றதை பண்ணிட்டு கடைசியில் அந்த தேர்தல் முன்தினம் இரவு நடக்கிற விஷயத்துல அவங்க ஜெயிச்சு வந்துடுறாங்க. பச்சையா சொல்ல போனா என்னங்க, அண்ணாமலை பாருங்க, அண்ணாமலை ஒரு ஆக்டரா இல்லை. அண்ணாமலைக்கு ஒன்றும் சிறிய அட்ராக்ஷன் கிடையாது. அவர் விஜயகாந்த் மாதிரியோ, எம்ஜிஆர் மாதிரியோ, கமல்ஹாசன் மாதிரியோ, ரஜினிகாந்த் மாதிரியோ ஒரு சினிமா கேரக்டர் இல்லை. இருந்தும் அவர் பேசும்போது மக்கள் நின்று கேட்கறாங்கன்னா ஏன் கேட்கறாங்க? இப்போ இந்த 2G விவகாரம் மீண்டும் தட்டி எழுப்பப்படும் நீங்க நினைக்கிறீங்க? அது இட்ஸ் a difficult situation ahead. கட்டாயம் அது ஒரு டிஎம்கேக்கு ஒரு சேலஞ்ச் தான். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப 2வது முறையா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. பொதுவா 2014 சரி 2019 சரி தமிழ்நாட்டை நம்பி அவரு ஆட்சி வரல. ஆனா இன்னமும் நரேந்திர மோடியோட விஷ் லிஸ்ட்ல தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? கட்டாயம் இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா அவருக்கு தமிழ்நாடு மேல ஒரு ரொமான்ஸ் இருக்குதுங்க. இட்ஸ் லைக் ரொமான்ஸ். உங்களோட ஸ்வீட் ஹார்ட் எவ்வளவு தூரம் நோ சொன்னாலும் நீங்க விட மாட்டீங்கல்ல. அதுதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடுக்கும் பிரதமருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அவருக்கு தமிழ்நாடு மேல ஒரு தனி இது இருக்குதுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு மக்கள் கிடையாது. தமிழ்நாடு மக்கள் எப்படி நினைக்கிறாருன்னு இந்த திமுக காரர்கள் சொல்றார்கள், திக காரர்கள் சொல்றார்கள். அது உண்மை இல்லை. அது தெய்வ பக்தி நிறைந்த மாநிலம், தேசபக்தி நிறைந்த மாநிலம். தமிழ்நாடு இளைஞர்களுக்கு தேசபக்தி அதிகமா இருக்குது. தேசத்துக்காக உழைக்கணும்னு இருக்குது. தமிழ் மொழி அது பெரிய இது, அதுக்கு பெரிய வரலாறு இருக்குது, பெரிய ரிச் ட்ரெடிஷன் இருக்குது. அந்த ட்ரெடிஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால்தான் ஏன்னா அவருக்கு தெரியுங்க, நீங்க ஒரு காசி தமிழ் சங்கம் வச்சா, சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் வச்சுட்டா உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற 39 பாண்டிச்சேரி 40 சீட்டு வந்துடும் அவர் நினைப்பார். அவ்வளவு ஒரு முட்டாள் இல்லை. ஆனா தமிழ் மக்களோட பிஜேபிக்கு ஒரு டயலாக் ஏற்படும். அந்த டயலாக் நடக்காம போயிருக்கு. அதை நடக்க விடல. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இப்ப டிஎம்கே கண்டு இதை பிஜேபி கண்டு பயம். நீங்க இந்த டயலாக் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. இதுவரையில் என்ன பார்த்தீங்கன்னா கட்சிகள்லாம் எப்படி அப்ரோச் பண்றாங்க ஓட்டர்ஸை, இதை தரோம் அதை தரோம், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கையில் ஏதாவது கொடுத்துட்றோம். அதானே இவரோட அப்ரோச் வேறீங்க. நீங்க அவங்க யூ டீல் வித் தம், டயலாக் பண்ணுங்க. அதான் மேண்டேட் அண்ணாமலைக்கு. அண்ணாமலையோட பாத யாத்திரையில் என்ன பாக்குறீங்க நீங்க? அவர் பிஜேபி வாட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எடுத்து சொல்றாரு. பிரதமர் என்ன செஞ்சிருக்காரு, என்டிஏ அரசுல என்னெல்லாம் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, இதனால மக்களுக்கு எப்படி அவ வாழ்க்கை நல்லா போகுது, இந்த 10 ஆண்டு காலம் ஏன் இந்த முடிவெல்லாம் எடுக்கப்பட்டது, அதை எடுத்து சொல்றாரு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு பிரதமர், நீங்க டைரக்டா பீப்புள்கிட்ட போய் சொல்லுங்க. பத்திரிகைகள் நம்பாதீங்க. மீடியா டோன்ட் கோ பை மீடியா. நான் ஒன்று சொல்றேன் விஷால், அவர் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தபோது, பிஜேபி செக்ரட்டரியா இருந்தபோது, அப்ப நான் பிஜேபியை கவர் பண்ணியிருந்தேன். டெல்லியில பிரபல பத்திரிகை இந்துஸ்தான் டைம்ஸ்க்காக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எங்கிட்ட அப்ப என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள்லாம் ஆங்கில பத்திரிகைக்காரங்க, உங்க ஆங்கில பத்திரிகைகள்ல பிஜேபி பத்தி நீங்க எழுத மாட்டீங்க சரியா, ஏன்னா நீங்க எதிர்த்து இருக்கீங்க. யூ ஆர் அகெயின்ஸ்ட் அஸ். உங்க மூலமா எங்க அரசியல் ஆகாது. உங்களுக்கு வேணுங்கிறது நியூஸ், உங்களை நெகட்டிவா போட்டுருங்க. அது உண்மையா இருந்தா நாங்க பாத்துக்கிறோங்க எங்களை பத்தி எழுதும்போது. ஆனா எங்களுக்கு மக்கள் மத்தியில போய் வேலை செஞ்சானோம். அதனால இவர் என்ன பண்ணுவாரு நரேந்திர மோடி, மற்ற தலைவர்கள்ட்ட சொல்லுவாரு, எல்கே அத்வானி, அருண் ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் தான் சொல்லுவார், நீங்க எதுக்கு இந்த மீடியா கவரேஜ் பின்னாடி அலையிறீங்க, விட்டுருங்க, பப்ளிக்கிட்ட போங்க. நீங்க இப்ப பாருங்க, இப்ப என்ன சொல்லியிருக்காரு ஃபார்முலா, அவர் ஃபார்முலா ஓப்பன் ஃபார்முலா விஷால், ஒன்றும் மறைமுடம் இல்லை. இப்ப கேரளத்தில் என்ன சொன்னாரோ நேற்றுக்கு தமிழ்நாட்டிலையும் ராஜ்பவன்ல அண்ணாமலை சந்திச்ச போது இதே தான் சொல்லியிருக்காரு. பிஜேபி தலைவர் எது சொன்னார், நீங்க பூத் லெவல் ஆப்ரேட் பண்ணுங்க, பூத் லெவலுக்கு போங்க, பூத்தில் இருக்கிற யார் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட டயலாக் பண்ணுங்க. 25ஆம் தேதி ஒரு மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸோட மீட்டிங் வைங்க, நான் கலந்துக்கிறேங்கிறாரு.
கேரளத்துல இதே சொல்லியிருக்காரு. நீங்க ஓட்டர்கிட்ட டைரக்டா போங்க, நீங்க சமூக சோஷியல் மீடியா கீடியா சரி, அதெல்லாம் அதுக்கு பிறகு நீங்க டைரக்டா ஓட்டர்கிட்ட போய் பேசுங்க, பிரச்சனை என்ன புரிஞ்சுக்கோங்க, நம்ம திட்டங்கள்லாம் அங்க எந்த மாதிரி இம்பாக்ட் ஆயிருக்கு, போய் சேர்ந்துதா சேரலையா. இப்ப விக்சித் பாரத்னு ஒரு கேம்பெயின் தொடர்ந்து இப்ப ஜனவரி 31 முடிய போறது. அது என்ன, எல்லா இடத்துலயும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வண்டி போகுது, பஸ்ல எல்லாம். அதுல யாரா விட்டு போயிட்டாங்களா, ஆதார்ல யாரா விட்டு போனாங்களா, இல்ல நம்ம இன்சூரன்ஸ்ல யாரா விட்டு போனாங்களா, ஏதாவது குடிநீர் திட்டம் விட்டு போச்சா, கேஸ்ல விட்டு போனவங்கள பேர்ல எடுத்து சேர்த்துருங்க அவங்கள. அதுல இது என்ன தெரியுது, வெறும் ராமர் கோயில வச்சு ஓட்டு ஜெயிக்கிறதுக்காக பிளானிங் இல்ல, டெவலப்மெண்ட். அதுல அதை தவிர்த்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். அவர் என்ன சொல்றாரு, நம்மள எதிர்கட்சிகள் நமக்கு எதிர்த்து இருக்கிறவங்க நம்மளை திட்டதான் போறாங்க, நம்மள குறைதான் சொல்ல போறாங்க. நாம நிஜமாவே ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு எதிர்த்து இருக்கோமா, நம்ம நிஜமாவே ஏதாவது ஒரு ஜாதிக்கு எதிர்த்து இருக்கிறோமா, அதான் அவர் கேட்கிறாரு. நம்மளோட திட்டங்கள்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒருத்தர் நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் எனக்கு வீடு கிடைக்காம போச்சு சொல்றாங்களா, எங்கேயாவது டிப்ரைவல் ஆயிருக்கா, இல்ல டினைல் ஆயிருக்குதா, டிஸ்கிரிமினேஷன் ஆயிருக்கிறதா, அப்படி இருந்தா நடவடிக்கை எடுப்போம். இதெல்லாம் இது பாருங்க, இதுதான் கிரவுண்ட் லெவல்ல இம்பாக்ட் ஆகுது. ஆனா இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல வந்து இந்த பிஜேபி எதிர்ப்புன்றது திமுக உருவாக்கி வச்சத நரேந்திர மோடியே வந்து இப்ப உடைக்கிறாரா? அதாவது இத 10 ஆண்டு காலத்துல உருவாக்கி வச்சது இல்லைங்க பிஜேபிக்கு எதிர்த்து. அது ஒரு 40-50 வருஷமா இருக்குது. இது பண்டாரம் கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சியில திமுக தலைவர்கள் கலைஞர் கூட சொல்லி, ஆனா கலைஞர் வாஜ்பாய் போது அங்க போய் சேர்த்துட்டாங்க, அது வேற விஷயம். இப்ப கூட பாருங்க நல்ல தொடர்பு. இப்ப கூட என்ன யோசிக்கிறாங்க, 24 தேர்தல் பிறகு ஒருவேளை பிஜேபிக்கு நம்பர் குறைஞ்சதுன்னா நம்ம கிட்ட வரமாட்டாங்களா. அந்த திட்டம் இருக்கா திமுகவுக்கு? திமுக கட்டாயம் இருக்குதுங்க, சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, இப்ப டிஆர் பாலு தலைவர்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க, போன தடவை நமக்கு 39 40 நமக்கு தான் இருந்தது, நம்ம கையில பாண்டிச்சேரி சேர்த்தீங்கன்னா நம்ம என்ன சாதிச்சோம், காங்கிரஸோட உள்ள வந்தோம், காங்கிரஸோட வெளிநடப்பு செய்தோம், வேற என்ன பண்ணோம், நம்ம எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வாட் ஹேவ் வி அச்சீவ்ட். டிஆர் பாலு மாதிரி தலைவர்கள், கனிமொழி மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதுங்க. அவங்க பாக்குறாங்க ரியாலிட்டி என்னன்னு புரியுது இல்ல, டெல்லி போயிட்டு போயிட்டு வரும்போது புரியுது இல்ல என்ன ரியாலிட்டி. காங்கிரஸ் என்னங்கிறது நல்லா தெரியும், காங்கிரஸோட உள்ள நடக்கிறது அவங்களுக்கு தெரியல. இனி காங்கிரஸோட நிலைமை என்ன 24 காங்கிரஸ். ஏன்னா பாருங்க, காங்கிரஸுக்கு பிரச்சனை தமிழ்நாடு இல்ல, காங்கிரஸுக்கு டைரக்டா பிஜேபியோட ஒரு 275 தொகுதி பார்லிமெண்ட் தொகுதியில டைரக்ட் ஃபைட் இருக்குது. அங்க எந்த ரீஜனல் பார்ட்டிஸ் இல்ல, அங்க நீங்க என்ன பண்ண போறீங்க. அது இது இந்த மத்திய பிரதேச, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் தேர்தலோட ரிசல்ட்ஸ் பார்த்த பிறகு மத்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு இது இருக்குது, காங்கிரஸை நம்பி ஒன்னா போதில்லை, இது மண்குதிரை மாதிரி தான் இருக்குது. அந்த நேரத்தில் அவங்களும் பார்த்துட்டாங்க ராகுல் காந்தியை. ஏங்க ராகுல் காந்தி இவ்வளவு இணங்கிய அவர் நண்பர் நம்ம மிலிந்த் தேவ்ரா எவ்வளவு க்ளோஸ் பர்சன். உங்களுக்கு ஒரு டயத்துல பிளாக்பெரி இருந்தது இல்ல, பிளாக்பெரி போன்ல பிளாக்பெரி மெசஞ்சர் உண்டு. அப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, பிளாக்பெரி பட்டீஸ்னு வச்சுப்பாரு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுல தான் பேசிப்பாங்க, அதுல தான் எல்லாம் பண்ணுவாங்க. அதுல மிலிந்த் தேவ்ரா ஒருத்தர், ஜோதிராதித்ய சிந்தியா ஒருத்தர், ஜதீர் பிரசாதான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு இதுல ஓத்தரா கிளம்பி போயிட்டாங்க. மிலிந்த் தேவ்ராக்கு ரொம்ப நெருங்கியவர் ராகுல் காந்தி, ராகுல் காந்திக்கு நெருங்கியவர் மிலிந்த் தேவ்ரா. பட் மிலிந்த் தேவ்ரா மாதிரி தலைவர்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வேற, ஆனா கிட்டக்கு பார்த்துட்டாங்க. ராகுல் காந்தி போ 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 ஒரு ஒரு இது வெறியில இருக்காரு, மோடி மேல வெறி, அதானி வெறி, அந்த மாதிரி வெறியில இருக்காரு, வெளியே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இல்லை. அப்புறம் மிலிந்த் தேவ்ரா பாருங்க, அவங்களுக்கு எல்லாரும் அவங்களோட பேஸ் வந்து பாம்பே, மும்பையில இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அந்த பிசினஸ் சர்க்கிள்ஸ்ல என்ன சொல்றாங்க, என்ன பண்ற ராகுல் காந்தி, இது என்னது, இது என்ன ஃபியூச்சர் இது. அவங்கள இவர்கிட்ட சொல்றாங்க, மிலிந்த் தேவ்ரா போற நீங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து கிளம்புங்க அங்க இருந்து. ஆனா இந்த மாதிரி நிலைமை நாளைக்கு டிஎம்கேல வரக்கூடாது விஷால். புது தலைமுறை, புது இந்த மாதிரியே உதயநிதியோட போக்கு இருந்து வச்சுக்கோங்க, அங்கேயும் இந்த மாதிரி யோஜனை எல்லாம் ஆரம்பிச்சிடும். இங்க தேர்தல் ஜெயிக்கிறவர்கள் உங்க கூட இருப்பாங்க, இல்ல அங்கேயும் இங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் ஒரு பீப்புள் ஆர் திங்கிங் இல்ல, என்ன கட்சிக்குள்ளே யோசிப்பாங்க இல்ல, இது என்ன ஆகுதுன்னு. இப்ப டிஎம்கேக்குள்ள என்ன சீனியர்ஸ் வர்சஸ் ஜூனியர்ஸ்னு ஒண்ணு வந்துருச்சு. அதாவது என்ன, ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் இந்த சீனியர்ஸ் மேலதான் இருக்குது, நம்ம வி ஆர் யங் பீப்புள், வி ஆர் நியூ டிஎம்கே, மறுமலர்ச்சி டிஎம்கே. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ்ல அபிஷேக் பானர்ஜி சொல்றாரு, மாட்டின்னு இருக்கிற அவ்வளவு ஊழல்காரங்க எல்லாரும் மமதாவோட பழைய ஆளுங்க. ஆனா ஒண்ணுங்க, ஊழல் விவகாரத்துல நீங்க அவங்க தான் மாட்டிக்கிட்டான்னு அப்படியே தள்ளிட முடியாது, ஏன்னா அதோட லிங்கேஜஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். வரப்போற பீரியட் பாத்தீங்கன்னா ஆப்போசிஷனுக்கு சேலஞ்ச் அதிகமாயிட்டே இருக்கு. இல்ல அதனாலதான் டிஎம்கே வந்து அதிக அளவுல வந்து மோடி எதிர்க்கிறது இல்லையா, ஒவ்வொரு தடவையும் வந்து இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருந்தப்ப கோபேக் மோடி பலூன்லாம் விட்டவங்க
இப்ப மோடியை வந்து அவங்களே கூப்பிட்டு வந்து கேலோ இந்தியாவுக்குலாம் வந்து வர வைக்கிறாங்கன்னா அப்போ இது ஒரு பின்னணியில ஒரு காரணமா இருக்குமா? இல்ல அவங்க பர்சனலா வச்சுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா மோதியை பர்சனலா எதிர்க்க வேண்டாம். சரி, டிஎம்கே, பிஜேபி பொலிட்டிக்கலா ரைவல்ஸ். அது ஓகே. பட் முன்ன பர்சனலா எதிர்த்தாங்க பாருங்க. அதை குறைச்சிட்டாங்க. இவங்களை திரிணாமுல் மமதா குறைச்சிட்டாங்க. மமதாவை திரிணாமுல் லீடர்ஸ்க்கு சொல்லிட்டாங்க, பாருங்க பர்சனல் அட்டாக் வேண்டாம். நம்ம பிஜேபி வர்சஸ் திரிணாமுல் ஓகே. ஆனா முன்ன அவங்க மமதா பிரதமரே அடிப்பாங்க. என்னெல்லாமோலாம் பேசியிருக்காங்க. அதை நான் இப்ப சொன்னீங்கன்னா நீங்க இது ஒரு தலைவர் பேசுற பேச்சா நினைப்பீங்க. என்ன ஒரு தடவை சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? ரசகுல்லாக்குள்ள கல்ல வச்சு அனுப்புவேன். மம்தா பானர்ஜி மேற்கு வங்காள முதல்வர் பேசுற பேச்சா இது. அதே மாதிரி ஸ்டாலினும் புரிஞ்சுட்டாரு. இங்க பாருங்க, 26 வரல நம்ம வண்டி ஓட்டியானோம். அடுத்து 24 என்ன நடக்க போறதுங்கிறது ஸ்டாலினுக்கு நன்னா தெரியும். அதனால நம்ம வி ஹேவ் டு டீல் வித் திஸ் பிரைம் மினிஸ்டர். பாருங்க, எல்லாம் அரசியலே என்னங்க ஆர்ட் ஆஃப் த பாசிபிள். பிரதமரை பொறுத்தவரையில் என்னன்னா அவர் பார்க்குற ஒரு விஷன் இருக்கு பாருங்க. அதுல இந்த பார்ட்டிஸ் டோன்ட் மேட்டர். அதனால்தான் அவரை வந்து சரி உதயநிதி வரட்டும், ஸ்டாலின் வந்து பார்க்கணும் ஆசைப்படுற பார்க்கட்டும். டிஆர் பாலு தொடர்ந்து எப்பாவது எனக்கு ஒரு பிஜேபி சென்ட்ரல் மினிஸ்டர் சொன்னாரு, எந்த விஷயங்க டிஆர் பாலுக்கு அப்பப்ப நம்மளை பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏதாவது ஒரு மந்திரி பார்க்கணுங்கிறாரு, ஏதோ ஒரு இது பார்க்கணுங்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு என்ன பாருங்க, டிஆர் பாலு எல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர்ஸ், அவங்களுக்கு நல்லா புரியுது. அப்புறம் பாருங்க, உங்களுக்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து எம்பி அனுப்பிச்சவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? நீங்க தமிழ்நாடுக்கா இதை பெரிய காரியம் பண்ணுவீங்கன்னு. பாருங்க, டிஆர் பாலு மாதிரி ஒரு தே ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ். தே நோ ரியாலிட்டி என்னங்கிறது. தே ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவங்கள பார்க்கும்போது என்னன்னா வி ஹேவ் டு பிஹேவ் லைக் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. பர்சனல் அட்டாக் கூடாது. அப்புறம் பாருங்க, உதயநிதி ஸ்டாலினோட சனாதன் தர்மம் அது தேவையில்லாத ஒரு அரசியல் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. அதுல பாருங்க, தமிழ்நாட்டுல என்ன நினைக்கிறாங்களோ வேற விஷயம், வட இந்தியால வேற மாதிரி நினைச்சாங்க. இப்ப நாளைக்கு டிஎம்கே நாளைக்கு சென்டர்ல பாருங்க ஏதாவது கூட்டணியில சேர முடியாத ஒரு நிலைமை கூட ஏற்படும் இந்த ஸ்டேட்மெண்ட்னால. ஏன்னா அது அது திருப்பி திருப்பி அவர் என்னைக்காவது ஏதாவது பண்ணணும்னா கூட இது பேச்சு வரும் இல்ல. ஏன்னா இதுல பாருங்க, இது நீங்க சொல்லி யாரை நீங்க கவர்ந்தீங்க சொல்லுங்க? இந்த மாதிரி பேச்சுனால அது ராசாவா இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லி யாருக்கு பாருங்க, உங்க பெரியார் கொள்கையில் உள்ளவங்க உங்களோட தான் இருப்பாங்க. சரி, இதை நான் பெரியார் கொள்கைன்னு எடுத்துக்கல. இந்த மாதிரி பேச்சு தான் பெரியார் கொள்கையோட அடையாளம். அது நான் எடுத்துக்கல அந்த மாதிரி. அது என் கருத்து வேற. ஆனா இந்த மாதிரி பேசுறதுனால உங்களுக்கு புது ஓட்டு வரப்போறது இல்ல. நீங்க டைவர்ஷன் பண்ணேன்னு தான் சொல்லுவாங்க. உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் இருக்கு, நீங்க ஒரு டைவர்ட் பண்றீங்க. இப்ப அதே மாதிரி பட் அண்ணாமலை மக்கள் பாத்தீங்கன்னா அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்னு சொல்லி ஒன்னு வெளியிட்டாரு. பொதுவா வந்து அதுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அந்த 2G அப்படின்ற ஒரு விவகாரம் இன்னமும் வந்து 2G விவகாரம் வந்து தமிழ்நாட்டுல பேசப்பட்ட நம்மளுக்கு வாக்கா மாறும்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா கடந்த காலத்தில் நீங்களும் பார்த்திருப்பீங்க, ஊழல் குற்றச்சாட்டுல தண்டிக்கப்பட்டவங்களே திரும்ப வந்து தேர்தல வந்து நின்னு ஜெயிச்சிருக்காங்க. இப்ப இந்த ஊழல்ன்ற விஷயத்த பேசினா வந்து ஓட்ட கன்வெர்ட் ஆகும் அண்ணாமலை நினைக்கிறாரா? இல்லைங்க, மைண்ட் செட்டை நான் சொன்னேன் பாருங்க, பிஜேபியோட அப்ரோச் வந்து இட்ஸ் a பேட்டில் ஆஃப் த மைண்ட் செட். ஏன்னா ஏன்னா நமக்கு தெரியுங்க எப்படி இந்த கட்சிகள்லாம் ஜெயிக்கிறான்னு. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்னெல்லாம் பண்றதை பண்ணிட்டு கடைசியில அந்த தேர்தல் முன்தினம் இரவு நடக்கிற விஷயத்துல அவங்க ஜெயிச்சு வந்துடுறாங்க. பச்சையா சொல்ல போனா என்னங்க, ஓட் இஸ் பர்ச்சேஸ்ட். பட் அட் த சேம் டைம் நீங்க மக்களோட விழிப்புணர்ச்சியை திறந்துட்டீங்க வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கங்க. பாருங்க, இது திருப்பி திருப்பி இதே பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தான் மாறாதுங்க. அவங்க கோடி கோடியா சம்பாதிச்சாச்சு. உங்க வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. என்னெல்லாமோ சொல்லி ஏமாத்துறாங்க. நீட்டை ஒழிச்சிருவோம், அதை ஒழிச்சிரும், இதை ஒழிச்சிரும், நடக்க முடியாத விஷயங்கள்லாம் சொல்றாங்க. கடைசியில் என்ன ஆகுது? உங்களை ஒரு மெஸ்பரைஸ் பண்ணி ஆஸ் இப் நீட்டுனால தான் நீங்க இப்போ கஷ்டப்படுறீங்க. அதனால இல்லை, உங்களுக்கு படிப்பு சரியாக உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல எஜுகேஷனோட இது சரியா இருக்கு. உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல நல்ல படிப்பு கற்றுக் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் படிச்சுட்டு முன்னாடி வர முடியும். அப்புறம் நீட் மாதிரி மேட்டர் சுப்ரீம் கோர்ட் மேட்டருங்க. அது எந்த குறிப்பிட்ட கட்சியோ கவர்மெண்ட் போட்ட டிசிஷன் இல்லை. நீங்க லீகலா அதை எப்படி, ஆனா நீங்க ஏதோ ப்ராமிஸ் பண்ணீங்க, வந்த உடனே இது போயிடும் அது போயிடும், ஒன்றும் போல. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க விஷால் இங்கிலீஷ்ல, இந்த ரியாலிட்டி இஸ் கேட்சிங் அப். எது உண்மையோ அது சீக்கிரம் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இல்லைன்னா சொல்லுங்க, அண்ணாமலை பாருங்க, அண்ணாமலை ஒரு ஆக்டரா இல்ல. அண்ணாமலைக்கு ஒன்றும் சரி அட்ராக்ஷன் கிடையாது. அவர் விஜயகாந்த் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரியோ ரஜினிகாந்த் மாதிரியோ ஒன்றும் சினிமா கேரக்டர் இல்லை. இருந்தும் அவர் பேசும்போது மக்கள் நின்று கேட்கறாங்கன்னா ஏன் கேட்கறாங்க? சம்வேர் இஸ் டச் தேம். சம்வேர் எந்த மக்கள் பார்க்கறாங்க, ஏதோ ஒரு ரியாலிட்டி இருக்குது, ஏதோ ஒரு சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குது. அந்த உண்மை என்ன? இன்னைக்கு தமிழ்நாடு பின்னாடி பிடிச்சி இழுத்து வச்சிருக்கிறது ஊழல்.
அதை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமா வளர்ச்சி இருக்கும். நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் வரும், குவாலிட்டி மெடிக்கல் கேர், குவாலிட்டி எல்லாமே குவாலிட்டி வரும். அந்த குவாலிட்டி ஒரு டயத்துல இருந்ததுங்க, காமராஜர் டயத்துல இருந்தது. பாருங்க காமராஜர் டயத்துல என்ன, அந்த அந்த டயத்துல எத்தனை பின்தாங்கிய மக்களுக்கு எவ்வளவு செஞ்சாரு காமராஜர். அந்த மாதிரி அந்த அந்த இதை எப்படியாவது ரிட்டர்ன் ஆகணும் தமிழ்நாடு. ஏன்னா அந்த டயத்துல தமிழ்நாடுக்கு என்ன பேர் கேட்டீங்கன்னா பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட் ஸ்டேட். இந்த ஊழல் விஷயங்களும் ஆரம்பிச்சது 67க்கு பிறகு கூட இல்ல, 69 தான் அதிகமாச்சு. ஆனா 67லே கலைஞர் நம்ம பிடபிள்யூடி மினிஸ்டர் இருந்தபோது நம்ம சென்னையில ஜெமினி ஃபிளைஓவர் இருக்கு பாருங்க, அது கட்டுறதுல ஊழல் ஆரம்பிச்சது. அப்போ சர்க்காரியா கமிஷன் முன்னாடி கூட போச்சு அந்த மேட்டர். ஸோ ஒரு அதாவது நீங்க என்ன சொல்றது, நீங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது இதுங்கிறீங்க. கரப்ஷனுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கும் என்ன கனெக்ஷனுங்க? ஏன் நீங்க ஊழல் எதிர்த்து குரலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அந்த குரலை கொடுக்க தயார் பிஜேபி. இப்போ இந்த 2G விவகாரம் வந்து மீண்டும் வந்து தட்டி எழுப்பப்படும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, நாங்க ஆதாரத்துக்காக ரொம்ப நாள் வந்து காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த விஷயம் வந்து மீண்டும் தட்டி எழுப்பப்படுமா? இந்த மேட்டர் இப்போ ஹைகோர்ட்ல இருக்குதுங்க, டெல்லி ஹைகோர்ட்ல இருக்குது, அப்பீல்ல போயிருக்காங்க. அது ஹியரிங் ஆரம்பிச்சிருங்க. இட் மே டேக் டைம் பட் இட் வில் கெட் ஸ்பீடட் அப். கொஞ்சம் ஸ்பீடு பிடிக்கும். இல்ல ஏன் அது மேட்டர் முடியாது. இந்த 2G அப்படின்ற விஷயத்த வந்து உருவாக்குனது ஆசான்றதுனால அதோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ன்றது அவருக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அவர் இதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகி வந்திருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த அடிப்படையில கேக்குறேன், நிச்சயமா வந்து இதற்கான தீர்வு வந்து கிடைக்கப்படுமா இனிமேல்? இல்லைங்க, எந்த ஆதாரத்துல அவங்க அக்விட் ஆனாங்களோ அந்த மேட்டர் தான் எக்ஸாமின் ஆகும். சரி, அது அக்விட்டல் அவருக்கு ஏன் அவரை நிரபராதின்னு சொன்னாங்க, அவரை எப்படி விட்டுட்டாங்க அவரை. ஸோ அதை அந்த எவிடன்ஸ் என்ன சிபிஐ வச்சாங்களோ அது பின்ன ஹைகோர்ட்ல மேட்டர் போச்சுன்னா ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்ல அடிப்படையில் லோயர் கோர்ட்ல ரிலீஃப் கிடைச்சது ஏராசாக்கு, அந்த மேட்டரை சேலஞ்ச் பண்ணிட்டு சிபிஐ வர்றாங்க. அப்போ ஹைகோர்ட் முன்னாடி என்ன இருக்கும், இவ்வளவு எவிடன்ஸ் இருந்து இந்த லோயர் கோர்ட்ல விட்டுட்டாங்க, அது ரீ எக்ஸாமின் ஆகும். ஸோ அதனால ஒரு அது இட்ஸ் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அஹெட். கட்டாயம் அது ஒரு டிஎம்கேக்கு ஒரு சேலஞ்ச் தான். அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா டிஎம்கே தலைமை என்ன பண்ணும் உங்களுக்கும் தெரியும். இது ஏராசா பண்ணினது எங்களுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.